பாட்டி, நீ அக்கா கிட்ட காலேஜ் ஃபீஸ் கட்டுறத பத்தியும் நாங்க வீட்டுக்கு வந்ததை பத்தியும் எதுவும் சொல்லாதீங்க. தெரிஞ்சா நமக்கு உதவ முடியலன்னு நினைச்சு அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா பாட்டி, அக்கா வேற மாமாவை காப்பாத்த போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அக்காக்கு நம்ம மேலும் கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். அம்மா வர வரைக்கும் நாங்க காலேஜ் போகல, வீட்லயே இருக்கோம். ஆமா பாட்டி. நாங்க பேசிட்டு இருந்தது அக்கா கேட்டுட்டு இருந்திருப்பாங்களோ. எப்பக்கா வந்தீங்க? மேடி மாமாக்கு 2வது மருந்து கொடுத்துட்டீங்களா? சூப்பர்க்கா. அப்போ மேடி மாமாக்கு இன்னும் 3ஆம் பாகம் மருந்து மட்டும் தானே கொடுக்கணும். அந்த மருந்தையும் கொடுத்துட்டா மேடி மாமா குணமாயிடுவார்ல. 2 பேரும் ஏன் காலேஜுக்கு போகல? அதுவா, இன்னைக்கு காலேஜ் லீவுக்கா. இல்ல ஸ்ரேயா? ஆமாக்கா, ஆமா. காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற வரைக்கும் உங்களுக்கு லீவா? நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எத்தனை வருஷம் நான் உங்க கூட இல்லைனாலும் உங்க கூட பிறந்தவதான் நான். என்கிட்ட கேக்குறதுக்கு நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் உங்களுக்கு அக்கா இல்ல, உங்களுக்கு அம்மா. அக்கா, எனக்கு நீங்க எல்லாரும் இருந்தும் 20 வருஷமா யாருமே இல்லாம அனாதையா வளர்ந்தவனா. இப்பதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. என் வாழ்க்கை முழுமை அடைஞ்சதே உங்களாலதான். நான் என்னைக்குமே உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன், பிரிச்சும் பார்க்க மாட்டேன். நீங்களும் என்ன அந்நியமா நினைக்காதீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான். என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் செய்யறதுல எனக்கு என்ன கஷ்டம்? ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்? 2 பேருக்கு சேர்த்து 40,000 கட்டணும்க்கா. இப்போதைக்கு 20,000 கட்டினா போதும், மீதி அப்புறம் கூட கட்டிக்கலாம். சரி, நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி நான் கட்டுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நீங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க? ஹே ராகினி. ஹே, என்ன ஹேர்லாம் கட் பண்ணி ஆளே மாறி போயிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ ஊர்ல இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடந்து போச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? இங்க வேணா, உள்ளவா சொல்றேன். இங்க பாரு, நீ கழுத்துல கட்டின தாலி. நான் எப்போ உங்க கழுத்துல தாலி கட்டினேன்? என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டு அவளை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. கௌதம் என் கழுத்துல தாலி கட்டினால அது ஆதாரத்தோட நிரூபிச்சா அப்ப நம்புவீங்கல்ல? கௌதமுக்கு பூமிகாவுக்கு கல்யாணம் பண்ண காட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி கொடுத்ததே ஸ்வேதா தான். அந்த ஸ்வேதாவை மாதிரி வலுக்கட்டாயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பணும்னு நினைச்சீங்க. அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க எல்லார் மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். பூமிகா, நீ உள்ள போமா.
நான் ஊர்ல இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுல இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அந்த பூமிகா அவன் நினைச்ச மாதிரி கௌதம கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆயிட்டாளா? அந்த பூமிகா அவ அம்மா கண்மணி யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஹே ராகினி, போகட்டும். இவ போய் பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பூமிகா, இந்தா இந்த ஜூஸை குடி. வேண்டாமா. ரொம்ப யோசிக்காத பூமிகா. ராசாத்திய பார்க்க போயிருக்கிற எங்க அம்மா திரும்பி வரட்டும். அம்மா சொல்றத வச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். இந்தா இந்த ஜூஸை குடி, கூலாவ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா கௌதம ஏமாத்தி அவன் கையால தாலியை வாங்கி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருப்ப. நீ கௌதம ஏமாத்தி திருட்டு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது நான் இந்த வீட்டுல இருந்திருக்கணும். நீ தப்பிச்சிட்ட. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். தெருவுல கிடக்கிற குப்பையெல்லாம் இப்படி வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க முடியாது. மீறி வச்சா அது அந்த வீட்டுக்கு தான் அசிங்கம். நீ உங்க அம்மா எல்லாம் இந்த வீட்டோட அசிங்கம். இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்களா இருக்க கூடாது. போலீஸ்க்கு போவேன் அது இதுன்னு சொல்லி இந்த குடும்பத்துல உள்ளவங்கள வேணா நீ மிரட்டி பயமுறுத்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனா என்ன உன்னால பயமுறுத்த முடியாது. உன்னோட திருட்டு கல்யாணத்தெல்லாம் இந்த குடும்பம் ஏத்துக்கிட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் நீ உங்க அம்மாவை இந்த வீட்டுல இருந்தா கூட உங்களை கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளிடுவேன். போடி வெளியா. வெளிய போன்னு சொன்ன உடனே கண்ணை கசக்கிட்டு வெளிய போறதுக்கு நான் ஒன்னும் ஸ்வேதா இல்ல, பூமிகா. முறைப்படி தாலிய கட்டிட்டு குடும்பம் நடத்துற உனக்கே இவ்ளோ திமிரு இருந்தா குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டு வந்த எனக்கு எவ்ளோ திமிரு இருக்கும். என் கழுத்தை புடிச்செல்லாம் உன்னால வெளியே தள்ள முடியாது. நீ எப்படி இந்த வீட்டு மருமகளோ அதே மாதிரிதான் நானும் இந்த வீட்டு மருமகள். இந்த வீட்டுல உனக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. நீ இல்ல யாரும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஓடி. என்ன எல்லாரையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இந்த வீட்டையும் அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் சொல்றத நல்லா உன் காதுல வாங்கிக்கோ. இனி ஒரு நாள் கூட நீ கௌதமோட பொண்டாட்டியா வாழவே முடியாது. வாழவும் விட மாட்டேன். இன்னும் எண்ணி ஒரு மாசத்துக்குள்ள நான் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறேன். ஓ சவாலா? இப்போ நான் சொல்றதையும் கேட்டுக்கோ. இன்னும் ஒரு மாசத்துல இந்த வீட்டையே ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து கௌதமோட நான் வாழ்ந்து காட்டுறேன். பாக்கலாண்டி. என்ன பூமிகா, ராகினி இப்படி சொல்லிட்டு போறா? மா, இவெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வேதா கதையை முடிப்போம், அதுக்கப்புறம் இவ கதைக்கு வருவோம். கோகிலா, நீ பழைய வில்லிடி. உன்னால முடியாதது எதுவுமே இல்ல. ஐயோ, இவ்வளவு நேரமா இருந்த தைரியம் இப்ப ராசாத்தி வீட்டை பார்த்ததும் பொசுக்குன்னு போயிடுச்சே. ராசாத்தி வீட்டுக்குள்ள போக கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சும்மாவே செண்பகம் என்ன வெளுத்து வாங்குவா. ஐயோ, உள்ள போனா என்ன நடக்குமோ? சரி, வீட்டுக்குள்ள போனாதானே பிரச்சனை. வீட்டு வெளியவே இருந்து ராசாத்திய கூப்பிடுவோம்.
ராசாத்தி வந்தானா அவளை பார்த்து பேசிட்டு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஓடிடுவோம். ராசாத்தி, ராசாத்தி, என்ன யாரையுமே காணோம்? ராசாத்தி, ஆமாடி ராசாத்தி. என் பேத்தியே மகக்கிட்ட இருந்து பிரிச்சு அடிமையா வளர்த்ததோட மட்டும் இல்லாம இப்ப என் பேத்திய அவ புருஷனுக்கு மருந்து கொடுக்க விடாம தடுக்கிறீங்களா? இந்த செண்பகம் எதுக்கு என்ன முறைக்கிறா? இது எல்லாத்துக்கும் நீ துணையா போயிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏன் வீட்டுக்கே வந்திருக்கியா? உனக்கு இருக்குடி கோகிலா. இன்னைக்கு உன்னை அடிக்க போற அடியில நீ இனிமே இந்த வீடு இருக்கிற தசை பக்கம் கூட வரக்கூடாது. இரு, அதுக்கு ஐடியா பண்றேன். என்ன செண்பகம், ஏன் என்ன ஒரு மாதிரியா பாக்குற? ஒண்ணு இல்ல கோகிலா, உன்னை ரொம்ப நாளா காணுமா, அதான். உள்ள வா வா. இதோ வரேன். சிவா, ஸ்ரேயா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கொஞ்ச நாளா நான் வீட்டுக்கு வரல, அந்த கோவமா? ஆமா ஆமா. ராசாத்தி எங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்ப வெயில்ல வந்திருக்கல்ல, சோஃபால உட்காரு, நான் போய் உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். சரி செண்பகம், வீட்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து நல்லா ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வா, அதான் வெயிலுக்கு நல்லா இருக்கும். நீ உட்காரு. உட்கார்றேன். அப்புறம் என்ன பாட்டி நீங்க அம்மா கிட்ட இருந்து அக்காவை பிரிச்சவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சு உபசரிச்சுட்டு இருக்கீங்க? நான் கோகிலாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டது உபசரிக்க இல்ல, உரிச்சு உப்பு கண்டம் போட. புரியல பாட்டி. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எல்லாம் புரியும், பேசாம இருங்க. பாட்டி, கொஞ்ச நாள் நான் இந்த வீட்டு பக்கம் வரல, வீட்டையே வேற மாதிரி மாத்தி வச்சிருக்குங்க. இந்த கோகிலா, நீ கேட்ட ஐஸ் தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? குடி குடி. செண்பகா, ராசாத்தி எங்க? சொல்றேன். நான் இன்னைக்கு ஐரு மீன் குழம்பு வச்சு எறா பொட்டு வச்சு மீன் வறுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? ஐரு மீன் குழம்பா? கேக்கும் போதே நாக்கு ஊறுதே. என்ன கோகிலா, வேவு பார்க்க வந்த உனக்கு செண்பகம் விருந்து வைக்கிறேன்னு சொல்றாளே, உனக்கு எங்கேயோ அதிர்ஷ்டண்டி. இன்னைக்கு மீனை ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். செண்பகம் எனக்கு பழைய சோறே போட மாட்டாளே, இன்னைக்கு என்ன ஐரு மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்றா? எங்கேயோ இடிக்குதே. என்ன கோகிலா பாக்குற? ராசாத்தி தான் உன்னை நல்லா கவனிக்க சொன்னா, சாப்பிடுறியா? ஓ, ராசாத்தியே சொல்லிட்டாளா? அப்ப சரி, சாப்பிட வேண்டியதுதான். சிவா, அந்த வாசக்கதவை சாத்துடா. ஏன் செண்பகம் வாசல் கதவை சாத்த சொல்ற? அது நீ சாப்பிடும்போது ரோட்ல போறவங்க யாராவது பாத்துட்டா உனக்கு வயிறு வலிக்கும்ல, அதான். ஆமா ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வயிற்றுச்சல் பிடிச்சவங்க. அவங்க நான் சாப்பிடறத பார்த்தா எனக்கு தான் வயிறு வலிக்கும். சிவா தம்பி, நீ போய் கதவை சாத்திரு. பாட்டி அப்பளத்தை பொரிச்சிட்டு மீனை வறுத்தன்னு போய் சொல்றாங்க. அப்ப கோகிலா பாட்டிக்கு ஆப்பு வைக்க பிளான் பண்ணியாச்சு. சரி செண்பகம், எனக்கு இன்னைக்கு பசி இல்லாட்டியும் உனக்காக தான் சாப்பிடுறேன். நீ போய் சமைச்சதெல்லாம் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வா, நான் டைனிங் டேபிள்ல உட்கார்றேன். என்ன ஸ்ரேயா பாத்துக்கிட்டே இருக்கிற? தண்ணி ஊத்தி வைக்கலாம்ல. என்ன பிள்ளையோ போ.
செண்பகம் சீக்கிரமா வா, ரொம்ப பசிக்குது. கோகிலா, உனக்கு ஏன் கையால தாண்டி சமாதி. என்ன பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும்? என்ன செண்பகம் கையில தொடப்பக்கட்டையோட பத்ரகாளி மாதிரி நிக்கிறா? செண்பகம், என்ன வீடு கூட்ட போறியா? அயிர மீன் குழம்பு போட்டு சாப்பாடு வைக்கிறேன்னு சொன்ன. ஹே கோகிலா, என் பொண்ணு பேத்தி வாழ்க்கை அழிக்க பார்த்துட்டு இப்போ உனக்கு மீன் சாப்பாடு கேக்குதா? வருவியாடி? வருவியா? வருவியாடி? வருவியா? எவ்வளவு தைரியம்! இனிமே வருவியா அந்த வீட்டுக்கு? வேணா செண்பகம், இதுக்கு மேல நீ என்ன ஒரு அடி அடிச்சுனா கூட நீதான் கொலை கேஸ்ல உள்ள போவ. இங்க பாரு, ராசாத்தி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்த புரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு தான் எனக்கு எண்டு காடு. போடி பாரு. அப்பா ஏப்பா, கொஞ்சம் தூக்கி விடக்கூடாதா? சரி வாடா வாடா. அப்பா சூப்பர். அப்பா போன வாரம் கூட இப்படி இல்ல. அப்பா அப்பா செண்பகம் தொடப்பக்கட்டையில அடிக்கிறதுல கோல்டு மெடல் வாங்கிருப்பா போல இருக்கு. இந்த அடி அடிக்கிறாளே அப்பா. இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம் போல இருக்கு கோகிலா, அதான் இப்படி மாறி மாறி அடி வாங்குற. ஷோ பா, செண்பகத்துக்கிட்ட வாங்கின அடிய கண்மணி கிட்ட சொன்னா அவளும் மதிக்க மாட்டா. சரி சமாளிப்போம். ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்? 2 பேருக்கு சேர்த்து 40,000 கட்டணுக்கா. இப்போதைக்கு 20,000 கட்டினா போதும், மீதி அப்புறம் கூட கட்டிக்கலாம். என்னம்மா சுவேதா, நடந்து போயிட்டு இருக்க? வண்டியில ஏறுமா. நீ எங்க போறன்னு சொல்லுமா, நான் அங்கேயே உன்னை டிராப் பண்ணிடுறேம்மா. இல்ல சார், உங்களை பார்க்க கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். கடைக்கா? என்ன விஷயமா? துணி ஏதாவது எடுக்கணுமா? என்னம்மா சொல்லு. இல்ல சார், எனக்கு ஒரு வேலை கேட்க வரலான்னு. உங்க கடையில நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்த சேல்ஸ் கேர்ள் வேலைய இப்போ எனக்கு நீங்க தர முடியுமா சார்? என்னம்மா சொல்ற? பெரிய கோடீஸ்வர குடும்பத்து மருமக நீ சேல்ஸ் கேர்ள் வேலைக்கு வரேன்னு சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் தம்பி தங்கச்சிக்கு. தம்பி தங்கச்சியா? நீ அனாதை தானம்மா? இவ்வளோ நாள நான் அனாதை தான் சார், ஆனா இப்போ இல்ல, என் கூட பிறந்தவங்க எனக்கு கிடைச்சிட்டாங்க சார். என் தம்பி தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும். அந்த காசை நான் என் புகுந்த வீட்டுல கேட்க முடியாது, அதான் உங்க கடைக்கு நான் திரும்ப வேலைக்கு வரலான்னு நினைச்சு. சரி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி பண்றியாமா? என்ன ஐடியா சார்? நான் உனக்கு கொஞ்சம் புடவை சுடிதார்லாம் தரேன். அதை நீ எடுத்துட்டு போய் வித்தனா எம்ஆர்பி விலையிலிருந்து உனக்கு 20-25% லாபம் கிடைக்கும். நீ புடவையை வித்து லாபத்தை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை ஏன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. இப்படி பண்ணனா கண்டிப்பா உன்னால ஈஸியா 20,000 சம்பாதிக்க முடியும். உன் கஷ்டமும் தீந்துரும். சார், நான் புடவை விக்கிறதா? இதெல்லாம் என்னால முடியுமா? ஸ்வேதா, உன் திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா எல்லா புடவையும் வித்துடுவ. தயங்காம புடவை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுமா. சார், வேலை கேட்டு வந்த என்ன வியாபாரம் பண்றதுக்கு சாரி கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, வாமா. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா பிரீத்தி, நீ மேடிய கொஞ்ச நேரம் பாத்துக்க, நான் கோயிலுக்கு போய்
மேடி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அர்ச்சனையா? என்னம்மா திடீர்னு? மேடிய இந்த மாதிரி என்னால பார்க்க முடியலடி. கோயிலுக்கு போய் அம்மனை பார்த்து என் மேடிய காப்பாத்துன்னு நான் வேண்டிட்டு வர போறேன்.